நேற்று ஒரு நாள் சரி இன்றைக்கி வாக எடுக்க வேணாம், நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் நைட் இது பண்ணுங்க. அது என்னமோ நான் டெய்லியும் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து லைக் கொடுத்து வச்ச வாழ்க்கை. எப்படின்னா காலையில் எழுந்திருக்கிறது, எந்திரிச்சு 20 minutes எந்த வித கவலையும் இல்லாமல் உள்ளே தான் அவர் காலை பார்த்துக்கிறதுக்கு 25 minutes பாத்ரூமில் அசால்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்படியே லைக் வெளியே வரதில்லை, அங்கேயே ஃபோன் வச்சுட்டு அப்படியே குளிக்க போயிடுறது. குளிச்சு முடிச்சுட்டு டவல் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும், நான் போய் டவல் கொடுக்கணும். டவல் கொடுத்துட்டு அசால்ட்டாக ஐடியா விட்டு இப்படி தான் கண் இப்படி போகும். அப்படின்னா ட்ரெஸ் எங்கேன்னு கேட்குது. நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்து இங்கே வச்சோன்னா ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறது. மாட்டிட்டு அப்படியே ஹாலுக்கு போகிறது தான். அப்படி ஒரு சோஃபா சாஞ்சிக்கிட்டு ரிமோட் எடுத்து ப்ளே ஸ்டேஷன் டிவி ப்ளே ஸ்டேஷன் இடையில டிவி சவுண்ட் ஆஃப் ஆயிரும். என்னன்னு பார்த்தா ஃபோனு. அந்த ஃபோனை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காது. கரெக்டாக அம்மா சாப்பாடு ரெடியா? அதனால சாப்பாடு வந்துடும் டேபிளுக்கு. சாப்பிட்டுட்டு பிளேட் அங்கே தான் இருக்கும், கை மட்டும் தான் வைக்கணும். கை கழுவிட்டு வர்றது, திருப்பி அந்த சோஃபாவில் உட்காருது. பால்கனி சீன்ஸ் மறந்துட்டோமே. பால்கனி ஒரு 3 to 4 செஷன்ஸ் பால்கனி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படியே கால்ஸ் வரும், அந்த மாதிரி பால்கனி போயிட்டு வர்றது, திருப்பி சோஃபாவில் வந்து உட்காருது, ப்ளே ஸ்டேஷன். அப்புறமா நாங்கள் வேற ரூம்ல இருப்போம், எங்க வேற பார்த்துக்கணும். அப்படியே ஒரு 5 minutes சாப்பிட்டா பேபி இப்படி பெட்ல ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு அப்படியே அப்படியே மேக்க அப்படியே போயிடுறது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த இப்போ சொன்ன அந்த ஒன் டே வந்துட்டு நிறுத்தி மூவி இந்த மாதிரி லைக் ஃபேமிலி டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிடிச்சதுலான்ட்டு பாத்ரூம்லேயே ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டுனா அது வந்து சுத்தி இல்ல தெளிவா சொல்லிடு. ஏன்னா அது வந்து நேற்று வர கிரிக்கெட் ஒரு நேற்று ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு செம்ம ஜாலி சார். போயிட்டு வர்றாரு 10 மணிக்கு பிரிஸ்கா வெரி கானால். அதுக்கப்புறமா வர பிடிச்ச மாதிரி KFC எல்லாம் சாப்பிட்டுட்டு பவுண்டி கிட்கேட் அது இதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்கியாச்சு. காலையில எழுந்திரிச்சு இப்போ குளிச்சுட்டு ப்ளே ஸ்டேஷன் வந்துட்டு மறுபடியும் தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுட்டு சும்மா ஆஃபீஸ் ஒரு ரூம் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு ப்ளே ஸ்டேஷனு பால்கனி செஷன்ஸு 5 minutes ஃபேமிலி டைம். இந்த மாதிரி இவன் சொன்னது நேற்று ஒரு நாள் நடந்துச்சுங்க. நான் அந்த மாதிரி காலில் இருந்துச்சு ஆஃபீஸ் கூட நேற்று போகலை. நான் வீடியோவும் நேற்று எடுக்கல. ஏன்னா டெய்லியுமே நான் பிச்சு போனேன். ஒன்று கிரிக்கெட் போக முடியலன்னா இந்த கிரிக்கெட் போயிட்டா கிரிக்கெட் அடிக்ஷனே கிரிக்கெட் ரியல் கிரிக்கெட். நேற்று வரைக்கும் டெய்லியுமே விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று ஒரு நாள் சரி இன்றைக்கி விளாக் எடுக்க வேணாம், நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் நைட் இது பண்ணுங்க. அது என்னமோ நான் டெய்லியும் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படின்றது ஏன் பெருசாக அப்படி யோசிக்கிறீங்க? லைக் வாழ்க்கைனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். வாழ்க்கைனா என்னன்னு புரியலையே அப்பெல்லாம் யோசிச்சு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கண்ணு வச்சிட்டாலா நேற்று நைட்ல நான் கிரிக்கெட் போறதுக்கு பயமா இருக்கு எனக்கு. இப்படி பேசுறிய போறதுக்கு ஆமா 2 மேட்ச் வந்து டக் அவுட் ஆயிட்டான். இல்லை நான் சொன்னனால ஆமா. ஸோ அதனால அவங்க கண்ணு வைக்கிறா. மேடம்க்கு வந்து அது பொறுக்க மாட்டேங்குது. டெய்லி நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு விளாகா பண்ணி நல்ல வேலை அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நான் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களே நம்பியிருப்பீங்க. அதுதான் சொல்றேன்ல, இது தப்பா சொல்லல, இது நார்மலா சொல்றது. இப்படி யாராவது உங்களை பேசுறாங்கன்னா நார்மலா பேசுறாங்கன்னு அர்த்தம். நீங்க ஒர்க் பண்ணுன்னு சொன்னாங்க. நீங்க ஷூட் போய் நீ நேற்று சொன்னது எல்லாமே அதான். நீ அப்படி சொல்லலையே. இப்படி நீ ஜெனரலைஸ் பண்ணி பேசினி அந்த விஷயத்த. அதான் சொல்றேன், வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரியும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வாய்க்காதீங்க. இர்ஃபான் ஜியோன் டைப் பண்ணீங்கன்னா IRFAN அப்படின்னு ஒரு பர்சன் வருவாங்க. அதான் வாழ்க்கை. நல்ல ஜம்முன்னு வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்ல வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு. அது வரைக்கும் நான் ஹாப்பி தான். நான் குறை சொல்லவே மாட்டேன். நல்லா தான் இருக்குது வாழ்க்கை எனக்கு. ப்ளே ஸ்டேஷன் விளையாண்டுட்டு பாருங்க, இதுதான் எனக்கு பிடிக்கல எனக்கு. குத்துறாங்க மக்களே.